பொருட்கள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், எள்ளு, உப்பு, பெருங்காயம். இப்போது தண்ணியில் எள்ளை நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம். ஏன் பண்ணுறோன்னா கல் அலைய தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம நல்லா எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். ட்ரெயின் ஆயாச்சு. இப்போது இந்த எள்ளை ஒரு வாணலியில் போட்டு நல்லா வதக்குறோம். எண்ணெய் போடாமல் ட்ரையாக பண்ணுறோம். இப்போது நல்லா வெடிக்கும் எள்ளு வெடிச்சப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பை நம்ம வாணலியில் போட்டு கொஞ்சம் 2 டீஸ்பூன் எண்ணெயை போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு வரும். நல்லா ப்ரௌனிஷ் ஆயாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ உளுத்தம்பருப்பு அதே மாதிரி கடாயில் எடுத்துருக்கோம். 2 டீஸ்பூன் எண்ணெயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு இப்போது. ஸோ தனியாக அதை எடுத்து வச்சுக்கலான்னு. அடுத்ததாக இப்போது காஞ்ச மிளகாயை நம்ம இதே மாதிரி வதக்குறோம். ஒரு 30 மிளகா போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா வதக்குங்க. இதை தனித்தனியாக தெரியும், நல்லா பஃபப் ஆகிருக்கும் ஒரு மிளகாவும். இது மாதிரி ஒரு பதத்தில் வரும்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வதக்கின எல்லா பொருளையும் நம்ம நல்லா கூல் பண்ணுறோம், ஆற வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபுல்லாக மிக்சியில் நம்ம வதக்கினது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக நம்ம கிரைண்ட் பண்ணுறோம். கொஞ்சம் நிறைய நம்ம கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு மிளகா பொடி.